வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது உல்லாச பயணம் பக்தி மனம் கமலும் திருச்சி. அதாவது இதில் முக்கியமாக திருச்சியில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள், அது ஆன்மீக பயணம்னு வச்சுக்கலாம், உல்லாச பயணம்னு வச்சுக்கலாம், ஆன்மீக பயணம்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா திருச்சி சுற்றுலா நோக்கில் வருபவர்கள் இங்கு அமைந்திருக்கும் வழிபாட்டு தலங்களை பார்க்காமல் செல்வது இல்லை. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களையும் குறித்தும் அவற்றிற்கு எவ்வாறு செல்வது குறித்தும் இந்த காணொளியில் நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் பார்த்திங்கன்னா 108 வைணவ தலங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுகிறது. 157 ஏக்கர் பரப்பளவில் 21 கோபுரங்களுடன் உள்ள இக்கோவிலில் விழா நாட்கள் தவிர மற்ற நாட்களில் தினமும் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்படும். பக்தர்கள் காலை 6:15 முதல் 7:30 மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள். காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை மூலவருக்கு பொங்கல் பூஜை நடக்கும் என்பதால் அப்போது பக்தர்கள் சேவைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மறுபடியும் பார்த்திங்கன்னா காலை 9 முதல் நண்பகல் 12:30 மணி வரை பக்தர்கள் சேவைக்காக நடை திறக்கப்பட்டு இருக்கும். பின்னர் பிற்பகல் 2 மணி முதல் 5:30 மணி வரை, மாலை 6:45 மணி முதல் இரவு 9 மணி வரையும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஸ்ரீரங்கத்திற்கு எப்படி போகணும்னா, திருச்சி மத்திய பஸ் நிலையத்திலிருந்து சத்திரம் பஸ் நிலையத்திலிருந்தும் தொடர்ச்சியாக பஸ்கள் உள்ளன. மத்திய பஸ் நிலையத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் செல்வதற்கு 8 ரூபாயும், ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்திலிருந்து ரெங்கநாதர் கோவிலுக்கு நடந்தே சென்று விடலாம். ஆட்டோவில் கூட செல்லலாம். ஆட்டோவிற்கு பார்த்திங்கன்னா ரூபாய் 100 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கிறது திருச்சி மாவட்டத்தில் மிக முக்கியமான பகுதி சமயபுரம் மாரியம்மன் கோவில். தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் முதன்மையானது சமயபுரம் மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் பூச்சொரிதல் விழா, தெப்பத் திருவிழா உள்ளிட்ட பல திருவிழாக்கள் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் சித்திரை திருவிழா தேரோட்டம் மிகவும் முக்கியமானது. தினமும் அதிகாலை 5:30 மணிக்கு நடை திறக்கப்படும். மூலவர் சந்நிதி இடைவேளை எதுவுமின்றி இரவு 9 மணி வரை திறந்தே இருக்கும். காலை 5:30 இரவு 9 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு எப்படி போகிறதா, திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்திலிருந்து 30 நிமிடத்திற்கு ஒரு முறை, அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குது. இதற்கான கட்டணம் ரூபாய் 14. அடுத்து திருச்சியில் உள்ள மிக முக்கியமான ஆலயங்களில் ஒன்று புனித லூர்து அன்னை ஆலயம். அதாவது திருச்சி மெயின் காட்டில் மலைக்கோட்டை அருகில் அமைந்துள்ளது தான் இந்த புனித லூர்து அன்னை ஆலயம். அதாவது பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் உள்ள தேவாலயம் போன்ற அமைப்பை கொண்டது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 115 வருடங்கள் உருண்டோடிவிட்டது. இந்த ஆலயத்தின் வரலாறும் திருச்சி ஜோசப் கல்லூரியின் வரலாறும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தவையாக உள்ளது. காலை 5:30 மணி, காலை 6:30 மணி, அதே மாதிரி மாலை 6:30 மணி வழிபாட்டு நேரம் ஆகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5:30 மணிக்கும் 5:15 மணி, காலை 6:15, காலை 7:30, அதே மாதிரி மாலை 6:30 மணி வழிபாட்டு நேரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நாம் பார்க்க போகிறது நத்தர்சா பள்ளிவாசல். இதுவும் திருச்சியில் தான் இருக்குது. அதாவது திருச்சி நத்தர்சா பள்ளிவாசல் மற்றும் நத்தர் வழி தர்கா சுமார் பார்த்திங்கன்னா 1200 ஆண்டுகள் பழமையானது. இந்த நத்தர்சா பள்ளிவாசல் 1200 ஆண்டுகள் பழமையானது. சுமார் 1120 வருடங்களுக்கு முன்பே நத்தர்சா வழி எனும் இஸ்லாமிய சூபி மகான்
தனது சுல்தான் பதவியை தனது சகோதரருக்கு கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டில் திருச்சிக்கு வந்த மக்களுக்கு பல சேவைகள் செய்தார். அவர் இறந்த பின் அவரை திருச்சியிலேயே அடக்கம் செய்தனர். அவரை அடக்கம் செய்த இடத்தின் அருகிலேயே பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அப்பள்ளிவாசல் தான் நத்தர்சா பள்ளிவாசல் என அழைக்கப்படுகிறது. இது திருச்சி மதுரை மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. நத்தர்சா பள்ளிவாசல் எங்கு அமைந்துள்ளது? திருச்சி மதுரை மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க, விராலிமலை முருகன் கோவில். திருச்சியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று விராலிமலை முருகன் கோவில். அதாவது விராலிமலை சுப்பிரமணி சுவாமி கோவில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மத்திய பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் உள்ளது. இரவு பகல் 24 மணி நேரமும் பஸ் வசதி உள்ளது. மலை மீது அமைந்திருக்கும் இத்திருத்தலத்தில்தான் முருகன் அருணகிரிநாதருக்கு வேடன் வடிவில் காட்சி அளித்திருக்கிறார். தினமும் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1 மணிக்கு சாத்தப்படும். பின்னர் மாலை 3:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு சாத்தப்படும். இதுதான் விராலிமலை முருகன் கோவில். அடுத்து வெக்காளியம்மன் திருக்கோவில். அதாவது உறையூரில் உள்ள வெக்காளியம்மன் திருக்கோவில் முற்கால சோழ மன்னர்களின் தலைநகரமாக விளங்கியது தான் திருச்சி உறையூர். இந்த உறையூரின் மையப்பகுதியில் வெக்காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெக்காளியம்மன், அதே மாதிரி குறையில்லா கருவறை, அதே மாதிரி கோவிலோட தோற்றம். இந்த மூலவர் சன்னதிக்கு மேற்கூரை கிடையாது. தினமும் காலை 5:15 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 9 மணி வரை நடை திறந்து இருக்கும். அதை இதுக்கு எப்படி போகிறதுனா, திருச்சி மத்திய பஸ் நிலையத்திலிருந்து உறையூர் வழியாக சத்திரம் பஸ் நிலையம், மெயின் கார்டு கேட் மற்றும் ஸ்ரீரங்கம் செல்லும் அனைத்து டவுன் பஸ்களும் வெக்காளியம்மன் கோவில் பஸ் நிறுத்தத்தில் நின்று செல்கின்றன. இதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா 6 ரூபாய். அடுத்து திருச்சி ஐயப்பன் கோவில். திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஐயப்பன் கோவில் பூஜை நடைமுறைகள் சபரிமலை ஐயப்பன் கோவில் உள்ளது போலவே பின்பற்றப்பட்டு வருகிறது. தினமும் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு காலை 10:50க்கு நடை சாத்தப்படும். மீண்டும் மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 8:40க்கு சாத்தப்படும். தில்லை நகர் மற்றும் உறையூர் வழியாக செல்லும் அனைத்து டவுன் பஸ்களிலும் ஏறி இந்த ஐயப்பன் கோவிலில் இறங்கலாம். ஒரு நபருக்கு கட்டணம் ரூபாய் 6. அடுத்து வயலூர் முருகன் கோவில். அதாவது வயலூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருச்சி மத்திய பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. காவிரியின் கிளை வாய்க்காலான உய்யகொண்டான் கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் சுற்றி வயல் மற்றும் வாழைத்தோப்புகள் என பசுமையாக இருப்பதால் இந்த ஊருக்கு வயலூர் என பெயர் ஏற்பட்டது. இங்கு தினமும் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1 மணிக்கு நடை சாத்தப்படும். பின்னர் மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு நடை சாத்தப்படும். திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்திலிருந்து வயலூருக்கு பஸ் செல்வதற்கு கட்டணம் 11 ரூபாய். அடுத்து ஜம்புகேஸ்வரர் கோவில். திருச்சியில் இந்த ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் மிகவும் புகழ்பெற்ற திருக்கோவில். அதாவது ஐம்பூதங்களில் ஒன்றான நீருக்கு உரிய தலமாக திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் அதிகாலை 2 மணிக்கு நடை திறக்கப்பட்டு நள்ளிரவு 12 மணி வரை இடைவேளையின்றி திறந்திருக்கும். அதாவது ஆடி வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மட்டும்
நள்ளிரவு 12 மணிலிருந்து அதிகாலை 2 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை திறந்திருக்கும். ஆனால் மற்ற நாட்களில் காலை 5:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையும், பின்னர் 3 மணி முதல், அதாவது நண்பகல் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்து இருக்கும். திருச்சி பஸ் நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் அனைத்து பஸ்களும் திருவானைக்காவல் வழியாக செல்கின்றன. இதுக்கு பஸ் கட்டணம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு செல்ல ரூபாய் 7. அடுத்தது, இந்த திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற தலங்களை சுற்றி பார்க்க எவ்வளவு செலவாகும்? அதாவது மிக முக்கியமாக ஜம்புகேஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில், உறையூர் வெக்காளி அம்மன் ஆகியவற்றை திருச்சியிலிருந்து தங்கி ஒரே நாளில் தரிசனம் செய்யலாம். திருச்சியில் 4 பேர் கொண்ட குடும்பம் ஓட்டலில் தங்க வேண்டுமானால் ரூபாய் 2000 செலவாகும். இந்த 3 கோவில்களுக்கும் காரில் செல்ல வேண்டுமானால் ரூபாய் 3000 வரை செலவாகும். இப்போ இந்த காணொளி வாயிலாக நாம் திருச்சியில் உள்ள, அதாவது திருச்சி நகரை ஒட்டியுள்ள மிக முக்கியமான ஸ்தலங்களை நாம் பார்த்த இந்த காணொளி வாயிலாக நீங்கள் இந்த காணொளியை நீங்கள் கேட்டிங்கனாவே, பார்த்தாலோ அல்லது கேட்டிங்கனாவே நீங்கள் திருச்சியை பற்றி உங்களுக்கு ஒரு சுற்றுலாவை பற்றி ஒரு தகவல் கிடைச்சிரும். இந்த காணொளியை பார்த்துட்டு நீங்கள் சுற்றுலா செல்லும்போது நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வரலாம். அதாவது என்னென்ன மிக முக்கியமாக இருக்குது, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம், அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோவில், அதே மாதிரி புனித லூர்து அன்னை ஆலயம், நத்தர்சா பள்ளிவாசல், முருகன் கோவில் விராலிமலை முருகன், வயலூர் முருகன் கோவில், அதே மாதிரி திருச்சி ஐயப்பன் கோவில், ஜம்புகேஸ்வரர் கோவில், அதே மாதிரி உறையூர் வெக்காளி அம்மன், இதெல்லாம் திருச்சியில் அமைந்துள்ளது. இத்தோட ஆன்மீக பயணம் அல்லது நீங்கள் உல்லாச பயணம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். பக்தி மனம் கமலும் திருச்சிக்கான காணொளி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.